அனைவருக்கும் தை திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் ஒரு திருக்குறள். அதிகாரம் பேதமை. குறள் 837. ஏதிலார் ஆற தமர்பசிப்பர் வேதை பெருஞ்செல்வம் உற்றக்கடை. குரு சிவயோகி அவர்களின் விளக்கம். தொடர்பற்றவர்கள் பயனடைவார்கள், உறவினர்கள் பசித்திருப்பார்கள், வேதைக்கு பெருஞ்செல்வம் வாய்ப்பதால். வல்லரசின் செய்தி துளிகள். தமிழ்நாடு முழுவதும் நாளை டாஸ்மாக் இயங்காது. திருவள்ளுவர் தினத்தையொட்டி தமிழகம் முழுவதும் நாளை டாஸ்மாக் கடைகள் இயங்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மதுபான விதிகள் 1981 படி அனைத்து இந்திய தயாரிப்பு மதுபான கடைகள், அயல்நாட்டு மதுபான கடைகள் மற்றும் அதனுடன் இணைந்த மதுபான கூடங்கள் ஆகியவை இயங்கக்கூடாது. இதை மீறி மதுபானம் விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 31 கடைசி நாள். KYC முடிக்கப்படாத ஃபாஸ்டாக் கணக்குகள் ஜனவரி 31 முடக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக NHAI வெளியிட்டுள்ள அறிவிப்பில், ஃபாஸ்டாக்கில் பணம் இருந்தாலும் KYC நிறைவு செய்யப்படாமல் இருந்தால் அந்த கணக்குகள் நிரந்தரமாக முடக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களை அறிய சம்பந்தப்பட்ட வங்கியின் வாடிக்கையாளர் சேவை மையம் அல்லது சுங்கச்சாவடி ஊழியர்களை அணுக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீனவர்கள் விவகாரத்தில் அலட்சிய போக்கை கைவிடுக. தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதையும் அவர்களது வலைகள் மற்றும் படகுகளை சேதப்படுத்துவதையும் மத்திய அரசு வேடிக்கை பார்த்து வருவதாக CBI மாநில செயலாளர் முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த 12 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மீனவர் நலனில் பாஜக அரசு அலட்சியமாக செயல்படுகிறது. மீனவர்களை அழைத்து வர ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். மாற்றுத்திறனாளிகளுடன் வேலை செய்ய விண்ணப்பிக்கலாம். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள வித்யாசாகர் என்னும் தொண்டு நிறுவனம் அரசு அங்கீகரிக்கப்பட்ட பராமரிப்பாளர் பயிற்சியை வழங்குகிறது. 100% வேலை வாய்ப்புள்ள இந்த பயிற்சியை பெற மாற்றுத்திறனாளிகளுடன் வேலை செய்ய விருப்பமுடையோர் விண்ணப்பிக்கலாம். குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு படித்திருக்க வேண்டும். பயிற்சி வரும் 19 துவங்க உள்ளது. மேலும் விவரங்களுக்கு 9442 11954 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். தலைமை வழக்கறிஞராக PS ராமன் பொறுப்பேற்பு. தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞராக PS ராமன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். இதுவரை தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞராக இருந்து வந்த சண்முக சுந்தரம் சில நாட்களுக்கு முன்பு தன் பதவியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து புதிய தலைமை அரசு வழக்கறிஞராக ராமன் அறிவிக்கப்பட்டார். இந்நிலையில் உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் தலைமை வழக்கறிஞராக பொறுப்பேற்றார். அனைத்து நாடுகளும் ஒத்துப்போகாது, இந்தியாவுடன் ஒவ்வொரு நாடும் ஒத்துப்போகும் என்று உத்தரவாதம் அளிக்க முடியாது என வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அறிவித்துள்ளார். அரசியல் என்றால் அரசியல்தான் என குறிப்பிட்ட அவர், இந்தியா மாலத்தீவு அரசியல் உறவில் கொந்தளிப்பு நிலவுகிறது என்றார். மேலும் இந்தியாவுடனான நல்லுறவின் முக்கியத்துவம் மாலத்தீவு மக்களுக்கு நன்றாக தெரியும் என்பதால் நமது நாட்டின் மீது அவர்களுக்கு நல்ல அபிப்பிராயம் உள்ளது என்றார். ஜனவரி 18-19 லேசான மழைக்கு வாய்ப்பு. ஜனவரி 18-19 தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் மழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து தமிழகத்தில் ஜனவரி 21 வரை வறண்ட வானிலையே நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.